காஞ்சிபுரம் சித்ரகுப்தர் ஆலயத்தில் வரும் 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி விழா காலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை தரிசனம். காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ளது. தெற்கு முகமாக அமர்ந்து அருள் பாலித்து வரும் கர்ணகி அம்பாள் சமேத சித்ரகுப்தர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி விழா வரும் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் சிறப்பு அலங்காரத்தில் காலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை பக்தர்களுக்கு காட்சி அளிக்கப்பட உள்ளது. இதில் அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு சித்ரகுப்தரின் அருளை பெற்று செல்லுமாறு ஆலய நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. முன்னதாக 30ஆம் தேதி காலை நவகலச வேள்வி பூஜையும் இரவு திருக்கல்யாண உற்சவமும் தொடர்ந்து திருவீதி உலாவும் நடைபெற உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதில் அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு சித்ரகுப்தரின் அருளை பெற்று செல்லுமாறு ஆலய நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பார்வதீவதே அரஹர மகாதேவா. சித்திரை பருவந்தன்னில் உதித்தனை சித்திரகுப்தரத்தினவனை உன்னி அர்ச்சனை கடன்களாற்றி சித்தியும் பெறுவார் பாவம் தீருமே ஏமனூரில் இத்தனன் அறிந்தே என்னேனின் இறங்கு வான் அரங்கல் சுற்றே. நகரேஷு காஞ்சி என்று சொல்லக்கூடிய இந்த காஞ்சி மாநகரத்தில் சிவகஞ்சி விஷ்ணுகஞ்சி ஆகிய ஸ்தலங்களுக்கு மத்தியில் தெற்கு முகமாக சித்திரகுப்தர் சுவாமி ஆலயம் அமையப்பெற்றது. மிகவும் சிறப்பான விஷயம். யமதர்மராஜாவின் உதவியாளராக நமது பாப புண்ணிய கணக்கிலே எழுதுவர். யமதர்மராஜாவின் உதவியாளராக சித்திரகுப்த சுவாமி வலது கையில் எழுத்தாணியும் ஓலச்சோடியுடன் அருள்பாலிக்கிறார். நவகிரகத்தில் கேது பகவானின் அதிதேவதையாக கருதப்படுவர். கேது தசா புத்தி லக்னாதிகளில் இங்கே பரிகாரம் பண்ணுறதுன்றது ரொம்ப விசேஷம். சுவாமியோட ஆண்டு உற்சவமானது சித்ரா பௌர்ணமி. சித்திரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாட்டில் சாமிக்கு கர்ணிகாம்பிகா சமேத சித்திரகுப்த சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக பிரதி வருஷம் நடக்கும். அதில் இந்த வருஷமானது பராபவ வருஷம் தன்னுடைய சித்ரா பௌர்ணமி உற்சவமானது வரும் 30/4/2026 அன்று காலை 8 மணி அளவில் நவகலச ஹோமமும் மாலை சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவமும் நடந்து வீதி உலா புறப்பாடு நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. இதை தொடர்ந்து மறுநாள் 1/5/2026 அன்று காலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை தொடர்ச்சியாக சுவாமிக்கு அலங்கார தரிசனத்தில் சிறப்பு அலங்கார தரிசனத்தில் காட்சி தருவார். சித்ரா பௌர்ணமியானது ரொம்ப விசேஷமானது. சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் கலக்கக்கூடிய இந்த நாட்களானது சித்ரா பௌர்ணமி வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த விழா ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறையும் கருணைகர் சமுதாயமும் ஆலய திருக்கோயில் பணியாளர்கள் அனைவரும் சேர்ந்து உபயதாரர்கள் மூலமாக மிகவும் சிறப்பாக நடத்தி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக பொதுமக்கள் அனைவரும் சுவாமியை அன்று இருந்து தரிசனம் செய்து சுவாமியின் அருளை பெறுமாறு ஆலயம் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.